ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 10ஆம் திருமொழியின் 6வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இப்போ நாம மானசீகமாக ஆயர்பாடியை அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதையிடம் 6வது கோபிகை புகார் சொல்ல வந்துட்டா. சொல்லுமா, உன்கிட்ட கண்ணன் என்ன விஷமம் பண்ணான், அல்லது உன் வீட்டுல என்ன விஷமம் பண்ணான், அல்லது உன் பக்கத்து வீட்டுல என்ன விஷமம் பண்ணான்னு கேட்டா. அதுக்கு அந்த பெண் சொன்னா, கண்ணன் எங்கிட்டையும் விஷமம் பண்ணல, என் வீட்லயும் விஷமம் பண்ணல, பக்கத்து வீட்லயும் விஷமம் பண்ணல. ஆனா பெரியாழ்வார் யசோதா, உன் வீட்டுல முன்னாடி ஒரு விஷமம் பண்ணானே, திடீர்னு அது தோணித்து மனசுல, பதறி போய் ஓடி வந்துட்டேன். இனிமே அப்படிலாம் பண்ணப்படாதுன்னு கண்ணன்ட்ட சொல்லுன்னா. பார்த்தா பெரியாழ்வார் யசோதை, இது என்னமா புது கதையா இருக்கு? என் வீட்டுல அவன் தினந்தோறும் விஷமம் பண்ணுவான், அது நானாச்சு என் குழந்தையாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல விபரீதமா ஒரு விஷமம் பண்ணிட்டான், விளையாட்டு வினையாகும்பா, அந்த மாதிரி ஒரு விஷமம் பண்ணிட்டான். இனிமேலாம் ஆத்துக்குள்ள இருக்கும்போது நீங்களும் கண்ணனை நானா பாத்துக்கோங்க, அவன்கிட்டயும் நான் சொன்னேன்னு சொல்லுங்க, இப்படி எல்லாம் விஷமம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னா. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, ரொம்ப நேரமா விஷமங்கிறியே, என்னதாமா பண்ணான்னு கேட்டா. அதுக்கு அந்த பெண் பதில் சொல்றா, யசோதை வீட்டிலேயே கண்ணன் செய்த ஒரு விஷமம், இனிமே பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கோ. என்னது அது? 6வது பாசுரம். தள்ளி தளர்நடை இட்டு இளம் பிள்ளையாய் உள்ளத்தின் உள்ளே அவளை உற நோக்கி கள்ளத்தினால் வந்த பேய்ச்சி முலை உயிர் துள்ளச் சுவைத்தானால் இன்று முற்றும் துவக்கர உண்டானால் இன்று முற்றும். தள்ளி தளர்நடை இட்டு இளம் பிள்ளையாய் உள்ளத்தினுள்ளே அவளை உற நோக்கி கள்ளத்தினால் வந்த பேய்ச்சி முலை உயிர் துள்ளச் சுவைத்தானால் இன்று முற்றும் துவக்கர உண்டானால் இன்று முற்றும். தள்ளி, தள்ளினா தள்ளாடின்னு அர்த்தம். இந்த பூத்தனைன்னு ஒரு பேய்ச்சி உங்க வீட்டுக்குள்ள வந்தாலே ஞாபகம் இருக்கான்னு கேட்டா அந்த கோபிகை. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, அது பழைய கதையாச்சே. ஆமாமா, பழைய கதை தான், திடீர்னு ஞாபகம் வந்தது, மறுபடியும் அப்படி யாராவது வந்து கண்ணனுக்கு ஆபத்து ஏற்பட்டா என்ன பண்றது, அதுக்குத்தான் நான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அந்த விஷமெல்லாம் பண்ண சொல்லாத. பூத்தனைன்னு ஒருத்தி ஒரு கோபிகை விஷத்திலேயே வீட்டுக்குள்ள வந்தா, விஷப்பால் கொடுத்து கண்ணனை அழிக்கணும்னு பாக்குறா. அப்ப கண்ணன் என்ன பண்ணானா, தள்ளி தள்ளாடி தள்ளாடி தள்ளாடி, இவன் நானே வரேன்னு வலியா அவள் முன்பு போகலாமா? அதுவும் அப்ப நடக்கவே தெரியாத குழந்தை. தள்ளி தடுமாறி தடுமாறி தள்ளாடி தள்ளாடி தளர் நடையிட்டு, நடையிட்டுனா நடை போட்டு நடப்பதுன்னு அர்த்தம். தளர் நடை அப்படின்னா இந்த குழந்தைகள்லாம் தத்தக்கா புத்தக்கான்னு தட்டு தடுமாறி நடக்கும் பாருங்க. கொஞ்சம் நடக்கும், அப்புறம் விழும், அப்புறம் கொஞ்சம் நடக்கும், முழுசா கால்களை ஊன்றி நடக்க முடியாத நிலை, அதற்குத்தான் தளர் நடைன்னு பேரு. நடைனா 2 பாதங்களும் மண்ணில் ஊன்ற வேண்டும். 2 பாதங்கள் ஊன்றி நடந்தால் அதற்கு நடைன்னு பேரு. முறையா 2 பாதங்களும் ஊன்றாமல் கொஞ்சம் இப்படி எப்படி நடந்தா அதற்கு தளர் நடைன்னு பேரு. அப்ப பாருங்க, தள்ளிக்கு அர்த்தம் வேற, தளர் நடைக்கு அர்த்தம் வேற. தள்ளினா தள்ளாட்டம் தடுமாற்றம்னு அர்த்தம். தளர் நடைனா கால்களை பதிக்க முடியாம கஷ்டப்பட்டு நடக்கிறதுன்னு அர்த்தம். இப்படி தள்ளி தளர் நடையிட்டு இளம் பிள்ளையாய், அதுவும் விவரம் தெரியாத பிள்ளை வேற. சரி, நடக்கத்தான் தெரியாது, விவரம் தெரியும்னு சொன்னா கூட பரவாயில்ல, பிள்ளை என்றாலே குழந்தைன்னு தான் அர்த்தம். இளம் பிள்ளைனா, அதாவது இளம்னாலே வயசு கம்மின்னு அர்த்தம், பிள்ளைனாலும் சின்ன வயசுன்னு தான் அர்த்தம். இளம் பிள்ளைனா என்ன அர்த்தம்னா ரொம்ப ரொம்ப வயது குன்றி, கண்ணன் அவதாரம் செய்தே ஒரு சில நாள்கள் தான் ஆயிருக்கு. அந்த இளம் பிள்ளையாய், ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தை, விவரம் தெரியாத குழந்தை. அதுக்கு பூத்தனைன்னே தெரியுமோ தெரியாதோன்னு நாங்க பயந்தோம். ஆனா அந்த இளம் பிள்ளை, விவரம் தெரியாத குழந்தைக்கு இந்த விவரம் மட்டும் தெரிஞ்சுதான். எந்த விவரம்? பாட்டியின் அடுத்த அடி பாருங்க. உள்ளத்தின் உள்ளே அவளை உற நோக்கி. உள்ளத்தின் உள்ளேனா, உள்ளம்னா மனசு, இது கண்ணனுடைய திருவுள்ளத்தை குறிக்கிறது. உள்ளத்தின் தன் மனசுக்கு உள்ளே, தன் மனசுக்குள்ளே என்ன பண்ணானா, அவளை, அந்த பூத்தனையை, அவ வந்ததோ கோபிகை வேஷத்துல வந்திருக்கா, கண்ணனுக்கு பால் ஊட்டுற மாதிரி விஷத்தை ஊட்டணும்னு வந்திருக்கா. ஆனா அவளை கண்ணன் என்ன பண்ணானா, மனசுக்குள்ள உற நோக்கி. நோக்கினா பார்த்துன்னு அர்த்தம். உற நோக்கினா அப்படி முறைச்சு பார்த்தானா. ஏன்னா, ஏமா, நீ எவ்வளவு வேணாலும் போட்டு வெளி வேஷம்னு மறைச்சிட்டு வரலாம், ஆனா உள்ள இருக்கிறத யாராலும் மறைக்க முடியாதே. நீ வஞ்சிக்க வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும், என்னை அழிக்க பார்க்கிறாய்ன்னு எனக்கு தெரியும். அதை உணர்த்தும் விதமா அப்படி ஒரு பார்வை. அவளை உற நோக்கி, அவளை முறைச்சு ஒரு பார்வை பார்த்தான்.
இந்த குழந்தைக்கு இதெல்லாம் தேவையாமா? அப்போ பூத்தனை அவ அப்பதான் உள்ள வரா. இவன் என்னடானா தள்ளி தளர் நடையிட்டு இளம் பிள்ளையாய், இத்துணுண்டு குழந்தை தளர் நடை நடந்து பூத்தனைக்கு பக்கத்துல போறது. அவளோ ஆஹா ஒரு குழந்தை கிடைச்சுடுத்து விஷப்பால் கொடுக்கலான்னு அவள் பேராசையோடு பார்க்கிறாள். இவனோ உள்ளத்தின் உள்ளே அவளை உற நோக்கி தன் மனசுக்குள்ள, அதை வெளியிலையும் காமிச்சுக்காம மனசுக்குள்ள அவளை முறைச்சு ஒரு பார்வை பார்த்தான். பார்த்ததோடு சும்மா இருந்தானா? கள்ளத்தினால் வந்த பேச்சு முலை உயிர். கள்ளத்தினால் வந்த, கள்ளம்னா திருட்டுத்தனம், ஏமாத்துறதுன்னு அர்த்தம். கள்ளத்தினால் வந்தனா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், கிருத்திரிமமாக வந்த, அதாவது தன் வடிவை மாற்றிக்கொண்டு தாய் வடிவை கொண்டு வந்தேன்ட்டார். பொதுவா கோபிகை வடிவத்துல வந்தாங்கிறோம். எந்த கோபிகை வடிவம்னா அவ யசோதை வடிவத்திலேயே வந்துட்டாளாம். அதுதான் கள்ளத்தனமா. எப்படி யசோதை வடிவம்னு சொல்லி புராணங்கள்ல நமக்கு நேர்குறிப்பு இல்லை. ஆனா ஆழ்வார்கள் அப்படி பாடுறா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவ கிருஷ்ணனுக்கு பால் ஊட்டி தான் அழிக்கணும்னு வரா. குழந்தை கண்ட கண்ட வாழ்ட்டெல்லாம் போய் பால் சாப்பிடாது. அம்மா பால் ஊட்டினாதான் பால் குடிக்கும். அதனால என்ன பண்ணிட்டாலாம், விஷப்பாலை ஊட்டணும், தாய்ப்பாலா ஊட்ட போறோம். அதனால தாய் வேஷத்திலேயே வருவோன்னு ஏதோ ஒரு கோபிக்கையா வரல, யசோதை வேஷத்திலேயே வந்திருக்கா. அதுதான் இங்க கள்ளத்தனம். கள்ளத்தினால் வந்த அந்த கள்ளத்தனத்தோடு யசோதை வேஷத்தில் வந்த பேச்சு. அவ வேஷம் வேணா யசோதை போல கோபிகை போல இருக்கலாம். உண்மையில அவ யாரு? அசுர பெண்மணி பேச்சு. தள்ளி தளர் நடையிட்டு இளம் பிள்ளையாய் உள்ளத்தின் உள்ளே அவளை உற நோக்கி கள்ளத்தினால் வந்த பேச்சு. அவளை என்ன பண்ணானா? முலை. முலைனா அவளுடைய பால், அவள் ஊட்டக்கூடிய அந்த பால், விஷப்பால்னு அர்த்தம். விஷப்பாலோடு சேர்த்து உயிர், அவ உயிரையும் சேர்த்து உறிஞ்சிட்டானா. கிருஷ்ணன் பார்த்தானா, கடைக்கு போனா ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசங்கிறா, நீ விஷப்பால் ஊட்டுற, விஷப்பாலோடு சேர்த்து உன் உயிரும் இலவசம், விஷப்பாலையும் உறிஞ்சி எடுக்கிறேன், அத்தோட உன் உயிரையும் உறிஞ்சி எடுக்கிறேன்னு பால் உயிர் ரெண்டையும் சேர்த்து உறிஞ்சினானா. அவளால தாங்க முடியல, துடிக்க ஆரம்பிச்சுட்டாளாம். துள்ள சுவைத்தானால், இந்த இடத்துல துள்ளனா துடிக்கன்னு அர்த்தம். நம்ம பொதுவா துள்ளுதல்னா துள்ளி குதிக்கல்னு அர்த்தம் சொல்லுவோம். ஆனா இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க, துள்ள என்றால் அவள் துடிக்கும்படி சுவைத்தானால். சுவைத்தல்னா இந்த இடத்துல டேஸ்ட் பண்றதுன்னு அர்த்தம் இல்லையா. மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், பசையற உண்டவனாலே. அது என்ன பசையற உண்ணுதல்னா? மிச்சம் வைக்காம, அதாவது சுவைத்தல்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒண்ணு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னா மிச்சம் இல்லாம சாப்பிடுவோம் இல்லையா. அது போல ஒருவர் தனக்கு விருப்பமான சுவையான பொருளை மிச்சமில்லாம எப்படி சாப்பிடுவாரோ, சுவைத்தானால். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவ விஷப்பால் உயிர் ரெண்டையும் சேர்த்து வேகமா உறிஞ்சிட்டானா. விஷப்பால் போய் இனிமையா இருக்குமான்னா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம் பெரியோர்கள் சொல்கிறார்கள். அந்த பூத்தனை இருக்காளே, விஷம்தான் கொடுக்க வந்தா, தீய எண்ணத்துலதான் வந்தா. ஆனா அந்த விஷப்பால, கிருஷ்ணா இது உனக்கே அர்ப்பணம், நீயே எடுத்துக்கொண்டாலும். பகவானுக்கு மட்டும் மனசார உனக்கு அர்ப்பணிக்கிறேன்னு ஒருத்தன் ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டான்னா அது ரொம்ப இனிப்பா இருக்குமா. நாம எவ்வளவு சக்கரை போட்டோம், எவ்வளவு உப்பு போட்டோம், எவ்வளவு புளி போட்டோம், இதெல்லாம் அப்புறம். ஆனா அதுல பக்தி இருக்கா? உனக்குன்னே அர்ப்பணிக்கிறேங்கிற அந்த வார்த்தையை சொல்றோமா? கிருஷ்ணார்ப்பணம்னு ஒழுங்கா சொல்றோமா? அதைத்தான் பாக்குறான். இவ தீய எண்ணத்துல சொன்னாலும் இந்த பால் உனக்கே சொந்தம்னு கொடுத்துட்டாலும், எனக்கேன்னு ஒண்ணு கொடுத்தா நான் அதை ஆசையோடு அமுது செய்வேன்னு சுவைத்தானால். அதை சுவைத்து மிச்சமில்லாம சாப்பிட்டு முடிச்சுட்டான். அதனால அவள் உயிரை உண்டான். எதற்காக? அவளுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக. அவ விஷப்பாலையும் ஒரு காணிக்கையா ஏத்துண்டான், அவ உயிரையும் உறிஞ்சி எடுத்து அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தான். இப்படி பண்ணதாலே சுவைத்தானால். இன்று முற்றும் நான் முடிஞ்சு போயிட்டேன். இந்த மாதிரி அடுத்து ஒரு பேச்சு வந்து இதே மாதிரி இவன் பண்ண போய் நாளைக்கு விபரீதமாக கண்ணனுக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா என்னால தாங்கிக்க முடியுமா? பெரியாழ்வார் யசோதை சொன்னா, அது எப்பவோ நடந்த சம்பவமாச்சே, இப்ப வரைக்குமா ஞாபகம் வச்சுப்ப அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த பெண் சொல்றா, துவக்கர உண்டானால் இன்று முற்றும். துவக்கு அப்படின்னா ஸ்பரிசம், டச்சுன்னு அர்த்தம். துவக்கு அறனா டச்சே இல்லாதபடி, ஸ்பர்ஷம் இல்லாதபடி. மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், அந்த விஷத்தில் தனக்கு ஒரு ஸ்பர்ஷம் இல்லாதபடி. அந்த பூத்தனை ஊட்டினாலே விஷம், அது கண்ணனை தொடாதபடி அவளை அழிச்சிட்டானோ. ஏன்னா பகவானை இது எதுவுமே பாதிக்காது இல்லையா. அப்போ விஷத்தை சாத்தான்னு இல்ல, வயத்துக்குள்ள போச்சுன்னு இல்ல. துவக்கு அப்படின்னா ஒரு சம்பந்தம், கனெக்ஷன், டச்சுன்னு அர்த்தம். துவக்கு அற, அந்த விஷத்துக்கும் தனக்கும் டச்சே இல்லாதபடி, சம்பந்தமே இல்லாதபடி தான் பாதிப்பில்லாம இருந்தான். ஆனா எனக்கு என்ன பயம்னா, எல்லா தடவையும் அதே மாதிரி நடக்குமா? இப்போ ஒரு குழந்தை கையிலேயே வச்சு வெடி வெடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அம்மா சொன்னாலும் பரவாயில்ல, என் குழந்தை எப்போதும் கையில தான் வச்சு வெடி வெடிப்பான், இந்த தரமும் வெடிக்கட்டும். ஆனா அன்பு உள்ளவா தாத்தா பாட்டி வீட்டுல இருந்தாவா என்ன சொல்லுவா, ஏய் குழந்தை அப்படியெல்லாம் விடாத, ஒரு தடவை மாதிரி இருக்குமா, ஒரு தடவை மாதிரி இன்னொரு தடவை இருக்குமா, இந்த தரம் கையில வச்சு வெடி வெடிச்சா ஒன்னும் ஆகல, அடுத்த தரம் ஏதாவது அழுத்தனா என்ன பண்றது, அந்த பயம் இருக்கும் இல்லையா. இந்த பெண்ணுக்கு அந்த பயமா. அப்ப விஷத்தின் டச்சே இல்ல, துவக்கர உண்டான், தப்பிச்சுட்டான்.
இன்னைக்கு அதே மாதிரி ஆபத்து வந்தால் இன்று முற்றும் இன்னைக்கு நான் முடிச்சு போயிடுவேனே, கண்ணனுக்கு ஒரு ஆபத்து என்பதற்கு முன்னாடி எனக்கு பிராணம் போயிடுமே, இந்த விஷ பரீட்சை வேண்டாம், விபரீத விளையாட்டு வேண்டாம். நாளைக்கு இப்படி யாராவது உள்ள வந்தா அப்பா அம்மாட்ட சொல்லி அவ என்னன்னு பாத்துக்க சொல்லணுமே ஒழிய இவன் நானே போய் அழிக்கிறேன், அவ விஷப்பாலையும் சேர்த்து உயிரையும் குடிக்கிறேன், இதெல்லாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நான் சொன்னேன்னு கண்ணன்ட்ட சொல்லுங்கோன்னு இந்த பெண் சொல்வதுதான் 6வது பாசுரம். தள்ளி தளர்நடை இட்டு இளம் பிள்ளையாய் உள்ளத்தின் உள்ளே அவளை உற நோக்கி கள்ளத்தினால் வந்த பேச்சி முலை உயிர் துள்ளச் சுவைத்தானால் இன்று முற்றும் துவக்கர உண்டானால் இன்று முற்றும். தள்ளி தளர்நடை இட்டு இளம் பிள்ளையாய் உள்ளத்தினுள்ளே அவளை உற நோக்கி கள்ளத்தினால் வந்த பேச்சி முலை உயிர் துள்ளச் சுவைத்தானால் இன்று முற்றும் துவக்கர உண்டானால் இன்று முற்றும். தள்ளாடி தள்ளாடி தட்டு தடுமாறி தளர்நடை நடந்து போய் இளம் பிள்ளை விவரம் தெரியாத குழந்தையா இருந்தாலும் கூட மனசுக்குள்ள பூத்தனை யாருன்னு தெரிஞ்சுட்டு அவளை முறைச்சு பார்த்து அவள் கள்ளத்தோடு ஏமாத்தணும்னு யசோதை வேஷத்திலே வந்திருக்கா. அவளுடைய விஷப்பாலோடு உயிரையும் சேர்த்து அப்படியே சுவைத்து மொத்தமா உண்டானே, அவள் துடிக்க துடிக்க துள்ள அவள் துடிக்க துடிக்க அவளை அழிச்சானே, அதை பார்த்து நான் பயந்துட்டேன். அவ்வாறே அந்த விஷத்தின் ஸ்பர்ஷம் தன் மீது படாதபடி அவளை அழித்தானே, இதை நினைச்சாலே பயமா இருக்கு. இனிமே இப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் வராம பார்த்துக்கோ என்பதுதான் இந்த பாசுரத்தின் கருத்து. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Walking is childish gait. This small child went to the wicked demoness Putana, who had come to deceive Krishna and feed him with poisonous milk. This child, looking at her with internal anger, tasted her breast milk along with her life and destroyed her, but I am dying. He destroyed her without getting the touch of her poison, but I am dying என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்ப பெரியாழ்வார் யசோதை சொன்னா, விடுமா பூத்தனை அதுக்கப்புறம் ஒரு தடவை தான் வந்தா, அதுக்கப்புறம் அவ வரல, பூத்தனை எப்படி அவதான் போயிட்டாளே, நீ கவலைப்படாத, வேற வடிவத்துலதான் அசுரர்கள் வரா, அவளை வேற விதத்துல கிருஷ்ணனும் டீல் பண்றான், நாங்களும் கிருஷ்ணனுக்கு தினந்தோறும் அந்தி காப்புன்னு சுத்தி எல்லாம் போட்டு இருக்கோம், ஒன்னும் ஆபத்து வராது, போயிட்டு வான்னு அனுப்பிட்டா. இப்ப அடுத்த பெண் வந்தா, உனக்கு என்னமா பிரச்சனைன்னு கேட்டா. அவ சொன்னா, இப்ப நடப்பது துவாபர யுகம், கிருஷ்ணாவதாரம் என்பது துவாபர யுகம். இதுக்கு 2 யுகம் முன்னாடி கிருத்த யுகத்துல இவன் பாட்டுக்கு உலகத்தெல்லாம் அளக்கிறேன்னு போய் அளந்துட்டானே, காலில் ஏதாவது கல்லு முள்ளு குத்தினா என்ன பண்றது, கரடு முரடான காட்டிலும் மேட்டிலும் இப்படியெல்லாம் காலை வச்சு உலகத்தை அளக்கலாமா, இனிமே அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுன்னா. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, ஏமா எப்ப நடந்த சம்பவத்துக்கு எப்ப வந்து பேசிட்டு இருக்கேன்னா, அதெல்லாம் கிடையாது, இப்படியெல்லாம் போய் உலகத்தை அளந்தான்னா அதெல்லாம் அவன் திருவடிக்கு எவ்வளவு வலிக்கும்னா பார்த்து போன்னா பெரியாழ்வார் யசோதை. என்ன அடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.